இமாச்சலில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் 3 மாடி கட்டடம் அடியோடு வெள்ளத்தில் சாய்ந்த பதைபதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகத் தொடங்கும் சூழலில் வட மாநிலங்களில் மிக கனமழை பெய்து வருகிறது. இமாச்சல பிரதேசத்திற்கு நேற்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலை முதல் இரவு வரை கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் நள்ளிரவில் மேக வெடிப்பும் ஏற்பட்டது. இதனால் சிம்லாவின் ராம்பூர் பகுதியில் உள்ள ஜக்ரியில் உள்ள சமேஜ்காட் என்ற இடத்தில் ஹைட்ரோ திட்டம் அருகே மேக வெடிப்பு நிகழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் மின் நிலையம் அமைக்கும் பணியில் இருப்பதற்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். மண்டியில் உள்ள ஆற்றில் கடல் போல் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் 48 சாலைகள் மூடப்பட்டு மின் சேவை முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குலு, சோலன், சிர்மாவுர், சிம்லா மற்றும் கின்னவுர் மாவட்டங்களில் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இன்றும் இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இந்நிலையில் குலு பகுதியில் ஆற்றங்கரையோரத்தில் 3 மாடி கட்டடம் வெள்ளத்தில் விழுந்து அடித்துச் செல்லப்பட்ட பதைபதைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது.